வணக்கம் நண்பர்களே, தமிழ் பேச அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். போன வீடியோவில் நான் ஒரு HDMI கேப்சர் கார்டை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? என்னுடைய டேபிளில் ஒரு டிவி ரிமோட்டு, ஒரு ரிசீவர் ரிமோட்டு, ஒரு மொபைலு, அப்புறம் அந்த போன டிவைஸில் சொல்லியிருந்தேன் HDMI கேப்சர் கார்டு டிவைஸும் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த ரிசீவர் HDMI அவுட்புட் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். மன்னிக்கவும் நண்பர்களே, ஏன்னா இப்போ நான் வீடியோ செஞ்சுட்டு இருக்க ஒரு மொபைல் வந்து அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது கொஞ்சம் லோ ரேஞ்சு மொபைல்னால அந்தளவுக்கு இதில் வீடியோ குவாலிட்டி இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிக்கணும். இப்போ இந்த ரிசீவர்லேருந்து HDMI வந்து டிவிக்கு போய்கிட்டுருக்கு. டிவியில் இப்போ இல்லை ஒரு நியூஸ் சேனல் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி செயல்படுதுங்க காமிக்கிறதுக்காக டிவிக்கு பக்கத்துலேயே வச்சு நான் உங்களில் காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, டிவியோ அல்லது மானிட்டரோ, ஏன்னா HDMI அவுட்புட் உள்ள சோர்ஸ் தானே அது. ஏன்னா ஓகே, இப்போ நான் வந்து டிவிக்கு பின்னாடி போய்ட்டு இந்த HDMI வேறு நான் கழட்ட போகிறேன். நன்றாக பார்த்துக்கிங்க. HDMI கழட்டின அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா டிவியை காமிக்கிறேன். வீடியோ வராது இல்லை. ஓகே, இப்போ நான் என்னுடைய டேபிளுக்கு போய்க்கிறேன். இப்போ நான் அந்த டிவைஸுக்கு பக்கத்தில் இந்த HDMI வேறு வச்சுட்டேன். இதுதான் ரிசீவர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒயரு. ஓகேங்களா? இப்போ என்னுடைய மொபைலில் நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய மொபைலை அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைபாக்ஸு டிவைஸை நான் இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபைபாக்ஸே இந்த HDMI அவுட்புட்டு ஒயரை நான் இதில் ஃபஸ்ட்டு, ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் என்னால் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் நம்பரில். ஓகே ஓகே நம்மள கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HDMI ரிசீவர்லேருந்து வரக்கூடிய HDMI ஒயரையும் அந்த ஃபைபாக்ஸ் டிவைஸையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் மேலே பிள்ளை, ஏன்னா ஒரு கையில் பண்ணுறது சிரமமாக இருக்குது. மொபைலில் கனெக்ட் பண்ண உடனே மொபைலு OTG டிடெக்ட் ஆகி அந்த ஆப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நான் எந்த ஆப்பு தேவையோ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே லாக் ஆகிடுச்சு. ஓகே, அன்லாக் பண்ணிட்டேன். வெளியில் போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் நான் அன்பிளக் பண்ணிட்டு ப்ளக்இன் பண்ணுறேன். ஓகே ஓகே ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ ஆப் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய தேவையான அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் ஆகி மினிமைஸ் ஆகிருக்கு. அதாவது பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே நான் டெஸ்ட் பண்ணியிருந்தப்போ அந்த செட்டிங்ஸை நான் மாற்றி வச்சுருந்தேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பிக்சர் இன் பிக்சரை நான் ஃபுல் பிக்சராக கொண்டுட்டு வரேன். ஓகே, இப்போ ஃபுல் பிக்சராக வருது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ டிவியில் ஓடிட்டு இருந்த அந்த வீடியோ இப்போ என்னோடய மொபைலில் வருது. பார்த்திங்கன்னா தெரியும், எந்த ஒரு இன்டர்நெட் வீடியோவும் எதுவுமே கிடையாது. இது முழுக்க அந்த டிஸ்ஸுலேருந்து வரக்கூடிய வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு மொபைலில் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் ரிசீவருக்குள்ள ரிமோட்டை எடுத்து ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வேல்யூம் குறைக்கிறேன். அந்த வேல்யூமுக்கான சிம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கே தெரியுதா? இப்போ நான் மெனு அமுக்கிறேன். மெனுவும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மெனு ஆப்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் மெனுவை நான் க்ளோஸ் பண்ணுறேன், எக்ஸிட்டு போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு டிவி மாதிரி தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஓகே நம்மளே, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.